சீன அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக வியூகம் வகுக்கப்படுமா? டிராகனும் யானையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சீன அதிபரின் பேச்சு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையா? இந்தியா சீனா ஒத்துழைப்பு மனிதகுலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும். பிரதமர் மோடி. இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவை. மோடி ஜின்பிங் சந்திப்பில் முக்கிய முடிவு. டிரம்பின் இந்திய பயணம் ரத்து. காரணம் என்ன? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகளை கொண்ட அரசியல், பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பாகும். இந்த அமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்தன. இந்த ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான மாநாடு இன்று சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வருமாறு பிரதமருக்கு சீனா அழைப்பு விடுத்திருந்தது. இதற்காக இந்தியா வந்த சீன வெளியுறவு மந்திரி வாங் யி பிரதமரை சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்தார். பிரதமரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். சீனா பயணத்துக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜப்பான் சென்றார். அங்கு டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து இந்த நூற்றாண்டை நிலைத்தன்மை, வளர்ச்சி மற்றும் செழிப்பானதாக உருவாக்கும் என்று தெரிவித்தார். ஜப்பானில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் அங்கிருந்து சீனா புறப்பட்டார். சீனாவில் உள்ள தியான்ஜின் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தியான்ஜின் நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதில் சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு இடையே ஜின்பிங்கையும் ரஷ்ய அதிபர் புதினையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுவார். அப்போது இந்தியா, சீனா, ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு குறித்தும் உறவு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும். முன்னதாக கடந்த 2018ஆம் ஆண்டு சீனாவில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதையடுத்து 2019ஆம் ஆண்டு சீன அதிபர் ஜின்பிங் இந்தியா வந்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி சீனா செல்லவில்லை. இதனிடையே 2020ஆம் ஆண்டு கல்வான் பகுதியில் சீனா, இந்தியா இடையே நடந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் சற்று விரிசல் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதித்துள்ள நிலையில் ரஷ்யா, சீனா, இந்தியா தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடி பேசுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான புதிய வியூகம் ஒன்றை வகுக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது பேசிய சீன அதிபர் ஜின்பிங், சீனாவும் இந்தியாவும் பழம்பெரும் நாகரிகங்களை கொண்ட கிழக்கத்திய நாடுகள், உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடுகள், மேலும் சர்வதேச தெற்கு பிராந்தியத்தின் முக்கிய உறுப்பினர்கள். நமது இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒற்றுமை மற்றும் புத்துணர்ச்சியை ஊக்குவித்தல், மனித சமூகத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவித்தல் ஆகிய வரலாற்று பொறுப்பை நாங்கள் இருவரும் சுமக்கிறோம். நாம் சிறந்த அண்டை நாட்டு நட்புறவுகளை கொண்ட நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றியை பெற வைக்கும் கூட்டாளிகளாகவும் இருக்க வேண்டும். டிராகனும் யானையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சமீபத்தில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் இந்திய பிரதமருடான சந்திப்பின் போது சீன அதிபர் இவ்வாறு பேசியிருப்பது அமெரிக்காவுக்கு அவர் விடுக்கும் மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மோடி பேசுகையில், கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் இந்தியா, சீனா இடையிலான உறவுகளை நேர்மறையான திசையில் கொண்டு செல்வது குறித்து பேசப்பட்டது. எல்லையில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா எல்லை மேலாண்மை தொடர்பாக எங்கள் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமானங்கள் மீண்டும் தொடங்கப்படுகின்றன. இரு நாடுகளையும் சேர்ந்த 280 கோடி மக்களின் நலன்கள் நமது ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியா, சீனா ஒத்துழைப்பு மனிதகுலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்கள் உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெற்றிகரமான தலைவராக சீனா பொறுப்பேற்றதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். சீனாவுக்கு வருகை தர அழைப்பு விடுத்ததற்கும் இன்று நடைபெற்ற சந்திப்புக்கும் நன்றி என்று தெரிவித்தார். மேலும் இரு நாட்டு உறவுகள் தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் குறிப்பாக இந்தியா, சீனா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல், எல்லை பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா, சீனா இடையிலான விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. மேலும் இரு நாடுகளும் பத்திரிகையாளர்களை பரஸ்பரம் தங்களது நாடுகளில் தங்கி செய்தி சேகரிக்க அனுமதிக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பரில் இந்தியா வர இருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பிரச்சனையால் டிரம்ப் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் இந்தியா அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதனிடையே இந்தியா, அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டது.
ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவிற்கு ட்ரம்ப் 50% வரி விதித்தார். இந்நிலையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்ற நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது இந்தியா பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.